ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது கைஸ். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வேறு கோஸ்ட் ஃப்ரூட் வச்சு ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். காயின்ஸ் வேறு அவன் 140 கேட்பான். அது வேறு மணி வேறு கலெக்ட் பண்ணணும். ரேண்டம் ஃப்ரூட் கிளிக் பண்ணுறோம். இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? சரி, 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்க்கலாம் கைஸ். சரி, இப்போது 1 நிமிஷம் முடிஞ்சு. இப்போ ரோல் பண்ணலாம் ஃப்ரூட்டை. நாமளும் ட்ராகன் பிரெட்லாம் வேறு யூஸ் பண்ணி போடுறோம். நல்ல ஃப்ரூட் தருவான். 137 சுற்றுறாடி. கிராவிட்டி தண்டாங்க கைஸ். இந்த ஃபார்ச்சூன் அண்டு எலிக்ஸ்பிரர் அது யூஸ் பண்ணால் நம்ம லக்கு நிறையா இது கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இன்னொரு சர்வருக்கு போகணும். ரோல் ஆகிட்டே இருக்குது. C2 வேறு போகணும். ஓகே, ஸோ இப்போது வந்துச்சு. பைரேட் கிளிக் பண்ணலாம். லேக் இஷ்யூ வேறு ரொம்ப ஆகுது கைஸ். லேக் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன் ஏதாவது தந்தால் நல்லா தான் இருக்கும். தரமாட்டாங்களே. ஹேக்கர் பிரச்சனையே ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஹேக்கர் பிரச்சனையே இருந்துச்சு. இப்போ தான் அது கம்மி பண்ணி வந்துட்டுருக்காங்க. இங்கே வேறு ட்ரேட் பண்ணலான்னு போனால் இதை வேறு அங்கே உட்காந்துட்டான். சரி, அங்கே முடிச்சுட்டு இன்சைடு வந்து உட்காரோன்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்குன்னா டவ் ஃப்ரூட் இருக்குது, டீரெக்ஸ் ஃப்ரூட் இருக்குது, வெனம் ஃப்ரூட் இருக்குது. அதுமா அவ்வளோதான் நினைக்கிறேன். டவ் கைஸ், இப்போ டவ்வுக்கு வந்து ஸ்பிரிட் ஃப்ரூட்டும் அந்த டீரெக்ஸ் ஃப்ரூட்டும் வேல்யூ கரெக்டாக இருக்குமா? அது சொல்லுங்கள் கைஸ். அப்படியே ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ நம்மக்கிட்ட டவ் ஃப்ரூட் இல்லை. டவ் ஃப்ரூட்டில் வந்து நம்ம டீரெக்ஸ் ஃப்ரூட்டுக்கும் இந்த ஸ்பிரிட் ஃப்ரூட்டுக்கும் ட்ரேட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம வெளில போய் சும்மா சுற்றிட்டுருக்கலாம். இது அப்படியே சுற்றிக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா போயிட்டுருக்கோம். நாம் வேறு 1000 லெவல் இருந்தால் கொஞ்சமோடு ஏதாவது கொஸ்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த V2லாம் எடுக்கலாம். நம்ம ரேஸ் வந்து ஹியூமன் கைஸ். அது வேறு V2 எடுத்தால் கொஞ்சமோது பவர் நிறையா கிடைக்கும். இங்கே செஸ்ஸில் வேறு கலெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ் தருவாங்களான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரேரு. 0.2% தான் ட்ராப் சான்ஸு. செஸ்ட்டு இவ்வளோ இருக்கும்போது எவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணாலும் கன்ஃபார்மாக வரும் கேஸ். நம்ம வர டைமண்ட் கொஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு லெவல் ஏற்றலாம். சீமா கலெக்ட் பண்ணுறா போடா. இந்த லேக் பிரச்சனை தான் கைஸ். லேக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ போகலாம். ஒருத்தர் லைட்காரை வேறு வந்து நம்மளை அடிக்க பார்த்தான். அப்படியே எவ்வளோ தப்பிச்சா போதும். பவுண்டி ஹேண்டிங்லாம் நம்மளுக்கு ஆகாது. PVPனா அவ்வளோதான். நாம் ஒரு அடி தள்ளி தான் இருப்போம். உங்களுக்கே தெரியாது பார்க்குறவங்களுக்கு. இதுக்கான டைமண்ட் பாஸு பார்க்கலாம். இருக்காயா? நாமெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாலும் இவன் கண்ணே பிடிக்க முடியாது. இப்போ தான் இவன் இருக்கான். இவன் வேறு மாசி கம்மியாக வேறு தருவான். இந்த மாசி நிறைய ஏற்றினோம்னா நீங்கள் போய் அந்த ஸ்மோக் அட்மிரல் அவங்ககிட்ட போய் பண்ணுங்கள். அவன் தான் மாசி நிறையா தருவான். இப்போ வேறு நம்மளுக்கு செம்மையாக லேக் ஆகுது. அடிக்கிறது கூட அவன் வாங்கக்கூட மாட்டேங்கிறான். அவன் அடிக்கிறது தான் நம்மளுக்கு வருது. டேமேஜ்லாம் அவங்க தான் நாமளாக வாங்குகிறோம். லேக் பிரச்சனை தான் கைஸ். ஸ்டோரேஜ் எவ்வளோ காலி பண்ணாலும் லேக் ஆகிட்டே இருக்குது. சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.